அவங்க தீர்மானங்கள் 27 தீர்மானத்தினுடைய நகல் எல்லா ஊடகங்களுக்கும் வந்திருக்கு. அந்த ஊடகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி புத்தாண்டு மாநில செயற்குழு கூட்ட தீர்மானங்கள் இதுதான் அவங்க கொடுத்துருக்கு. இதுல இருந்து என்ன தீர்மானம்? செயற்குழு கூட்டத்தினுடைய தீர்மானங்கள் தான் இதுல வெளியே வந்திருக்கு. இந்த செயற்குழு கூட்ட தீர்மானத்தில் முதல் தீர்மானம் தான் அந்த அரசியல் தீர்மானங்கள். அதிலும் 2 முரண்பட்ட நிலைகளை அவங்க மேற்கொண்டிருக்காங்க. ஒன்று, ஒரு இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, இதற்கு முன்பாகவே 17/8/2025 புதுச்சேரி அருகில் உள்ள சங்கமித்ரா கன்வென்ஷன் சென்டர்ல பொதுக்குழுல மருத்துவர் ஐயா அவர்களை தேர்ந்தெடுத்தாங்க. ஆனால் இந்த மருத்துவர் ஐயா அவர்கள் இதுவரையில கட்சி தலைவரா 4 முறை தேர்ந்தெடுத்துட்டாங்க. ஒரே வருஷத்துல 4 முறை தொடர்ந்து தலைவரா தேர்ந்தெடுக்கிற ஒரே வினோதம் இப்ப அவங்களால தான் நடந்திருக்கு. முதல்ல பாத்தீங்கன்னா 10/4/2025 உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் திரும்பி ஒரு முறை ரீகலெக்ட் பண்றதுக்காக சொல்றேன். 10/4/2025 ஐயா தன்னைத்தானே தலைவரா அறிவிச்சுக்கிட்டார். திடீர்னு ஒரு பத்திரிகையாளர் கூட்டுறாரு, நான் தான் போடுறாரு. அது சம்பந்தமா நாங்கெல்லாம் விமர்சனம் பண்ணோம், பொதுக்குழு தான் முடிவெடுக்கணும்னு. பிறகு தலைமை நிர்வாக குழு 29/5/2025 28 வரைக்கும் அன்புமணிக்கு பதவி காலம் முடிஞ்சிருச்சு. 29ஆம் தேதி தலைமை நிர்வாக குழு கூடி மருத்துவர் ஐயா அவர்களை தலைவராக அறிவிச்சிச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிலும் ஒன்று இந்த இடத்துல சொல்றேன், 29/5/2025 நிர்வாக குழு தலைமை நிர்வாக குழு நடந்ததாக ஒரே ஒரு செய்தி கூட வெளிவரவில்லை. அப்படி ஒரு நிர்வாக குழுவே நடைபெறல. ஆனால் அறிவிப்பு மட்டும் வெளியே வந்தது. நிர்வாக குழுனா நடக்குதுன்னு சொல்லணும், நிர்வாக குழு நடந்ததா சொல்லி ஊடகங்களுக்கு வரணும். ஆனால் அறிவிப்பு மட்டும் நிர்வாக குழுவில் என்று 29/5. அதற்கு பிறகு செயற்குழு கூட்டம் 8/7/2025 நடந்துச்சு அப்படின்னாங்க. இந்த டேட்டை மட்டும் நீங்க நினைவு வச்சீங்க. இந்த தீர்மானத்தில் இருக்கக்கூடிய ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லி அதை புரிய வைக்க போறேன். 8/7/2025 செயற்குழுவில் அதுல தலைவராக மருத்துவர் ஐயா அவர்களை தேர்வு செஞ்சதா சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகுதான் சங்கமித்ராவில் 17/8/2025 ஒரு பொதுக்குழு அவங்க நடத்துறாங்க. அந்த பொதுக்குழு நடத்தி அதனுடைய முடிவுகளை அவங்க நம்ம டெல்லிக்கு அனுப்பினாங்க. அந்த அனுப்பின பொதுக்குழுவை டெல்லி நிராகரித்தது. ஆனால் 17/8க்கு முன்னாடி 9/8/2025 நம்ம மகாபலிபுரத்தில் நாங்கள் நடத்தின பொதுக்குழுவை ஏற்று அது டெல்லிக்கு சென்று அதற்கு தேர்தல் ஆணையம் ஒப்புதல் வழங்கி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பதவி காலத்தை அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வரை நீட்டித்து ஒரு உத்தரவை கடிதத்தை எங்களுக்கு அனுப்பினார்கள். அதற்கு பிறகு இவர்கள் பல்வேறு படையெடுத்து டெல்லிக்கு சென்று நாங்க இத்தனை கடிதங்கள், நிறைய கடிதம் கொடுத்ததா சொல்றாங்க, இத்தனை கடிதங்கள் கொடுத்து நாங்க கேட்டோம். அந்த கேட்டதுக்கு அவங்க பதில் எனக்கு கொடுத்தாங்க. அந்த பதில்ல நீங்க இதற்கு முன்பாகவே மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் தலைவராக இருப்பதற்கான சான்றுகள் பதிவுகள் எங்களிடம் உள்ளது, வேறு பதிவுகள் எங்களிடம் இல்லை. எனவே இது தொடர்பாக நீங்கள் சிவில் நீதிமன்றத்தை நாடிக்கொள்ளுங்கள். இதுதான் டெல்லி சொல்லுச்சு. என்ன பண்ணாங்க? இங்க மகாபலிபுரத்தில் நடைபெற 9/8/2007 நடக்கிற அந்த கூட்டத்தை பொதுக்குழு கூட்டக்கூடாதுன்னு தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ரிட்டு போட்டாங்க. அது 8/8 வந்துச்சு, முதல் நாள் வந்துச்சு. ஆனந்த கணேஷ் நீதிபதி அவர்கள் தான் தீர்ப்பு வழங்கினாங்க. அந்த பொதுக்குழுக்கு தடை விதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சிவில் நீதிமன்றத்தில் உங்கள் பிரச்சனையை தீர்த்துங்கன்னு இந்த கோர்ட்டு சொல்லிடுச்சு. பிறகு 4/12/2025 அங்க டெல்லியில அவங்க போட்ட வழக்கு, இந்த வழக்கு தேர்தல் ஆணையம் கொடுத்த கடிதத்தை ரத்து செய்யணும் அப்படின்னு போட்ட வழக்கு. அந்த வழக்குல என்ன சொல்றாங்கன்னா, சிவில் நீதிமன்றத்தை நாடிங்கள், 2 நீதிமன்றமும் சிவில் கோர்ட்டுக்கு போங்கன்னு சொல்லிடுறாங்க. தேர்தல் ஆணையம் அடுத்த ஆண்டு வரை அங்கீகாரத்தை கொடுத்துருச்சு. இதுவரையில் இவங்க சொன்னது, இப்பதான் நான் உங்களுக்கு செய்தி சொல்ல வரேன், இதுவரையில் கட்சியினுடைய நிறுவனராக இருந்த மருத்துவர் ஐயா அவர்கள் தலைவராக 29/8/2025 தொடர்கிறார். ஏன்னா 2022 3 வருஷம் முடிஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் இன்றைக்கு தான் முதலாக அவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவிக்கிறாங்க.